ஹலோ கைஸ், ஏதோ கான்ட்ராக்ட் கால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சான். கான்ட்ராக்ட் கால் வந்து ஏதோ கட் ஆகிடுச்சான். ஸோ இப்போ ஆர்டர் பண்ணாங்கன்னா 2 days ஆகும் வரத்துக்கு. அதான் நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்புறம் வந்து மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பஸ் எடுக்குது, எடுக்கிறது. ஸோ வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். காசு இல்லைப்பா. கிளைமேட் ஃபுல்லாக மாறிடுச்சு காய்ஸ். கிளைமேட் கீழே இல்லை, வழி இருக்கா இல்லையா தெரியலையே. கட் பண்ணலாமா? கட் பண்ணுவோம். வழி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருக்கு வழி இருக்கு. வாழ்க்கை என்பது அன்பினில் ஆசை புன்னகை மூஞ்சியில் நல்லா இருக்கும் கைஸ். நல்லா வண்டி நல்லபடியாக வளைச்சு எடுக்க. ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே தானே? பக்கா. ரேஸ் விட்டுவோமா? சும்மா சொன்னேன். எனக்கு ரேஸ்லாம் எனக்கு வேகமாலாம் எனக்கு போக தெரியாது. அப்படிலாம் நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. இந்த இடம் பொருள் ஏவல் சொல்லுவாங்கல்ல, நான்லாம் இந்த மாதிரி நாள்னா சும்மாலாம் மிரிக்கிறாள் கிடையாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க. எப்படி போகலாம்? மேடவாக்கம் போயிட்டு போகலாமா? மேடவாக்கம் போயிட்டு போனால் சுத்தா இல்லை இது சுத்தா? மேடவாக்கம் வேணாம், நம்ம இப்படியே போய்க்கலாம். கடுப்பாக இருக்குமே, டோல்கேட் வேறு போடணும். எத்தனை வண்டியாக சார்ஜ் பண்ணுவோம்? ஓகே, மேடவாக்கம் போயிடும். என்னதான் பொல்யூஷன்ல நம்ம இந்த ஒரு அக்கா, அந்த அக்கா பேர் என்ன? டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆங்கரிங் பண்ணுவாங்களே அந்த அக்கா மாதிரி. ஒரு காலியான இடம், சுத்தி வயலுங்களா இருக்கணும், பச்சை பசேல்னு இருக்கணும். சென்டரா ஒரு நல்ல சென்டரா ஒரு குட்டியா ஒரு வீடு நல்லா அழகா கட்டிக்கிட்டு போயிடும். இந்த பிரிட்ஜுக்கு மேலே ஏறி இறங்கினா எப்படி போகணும்னு தெரில. ரூட்டு வேறு எதுவும் தெரியாமல் போய்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வழியிலே போவோம். அது ஏன் தெரியல கைஸ், பட்டு எனக்கு ரூட்டு வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த டைம் வேறு செம்ம டிராஃபிக்காக வேறு இருக்கும். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா கரெக்டாக ஒரு 3:30 இருக்கும். 3:30 இருக்கும். என்ன பிரச்சனைனா வண்டியில் வந்து இப்போ ஹாரன் இல்லை. ஸோ
நம்மளால சறுக்குன்னு அடிக்க முடியாது. நல்லா பார்த்து பொறுமையாக பக்குவமாக வைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் தான் மேடை வைக்குமா? கைஸ் அப்படியே நிமிந்து ஓட்டுற, கூன் போடாமல் அப்படியே நிமிந்து ஓட்டுற. ஆனவுன்னா நம்ம கொஞ்சம் அந்த மைண்ட் செட் கொஞ்சம் மாறிட்டு கொஞ்சம் அப்படியே இப்படி போயிடுவோம். கரெக்டாக இப்படி வந்துடும். அப்படியே கொஞ்சம் அப்படியே சோர்வாக இருக்க மாதிரி, டல்லாக இருக்க மாதிரி. சோர்வுலாம் கிடையாது, நான் உக்காந்துட்டு இருக்க இதுவே அப்படி தான். ஆனால் அப்பப்போ நான் அப்படி நின்றுப்பேன். கிளைமேட் சூப்பராக இருக்குது. 365 நாள் இல்லை. இந்த நம்ம ஊர் எப்படி இருக்கணும்னா, வெயிலும் அடிக்கணும், மழையும் பெய்யணும். மழை வந்து எப்படி பெய்யணும் அப்படின்னா, நைட்டு மட்டும் சும்மா ஒரு 2 மணி நேரம், அதிகமாகலாம் கிடையாது. அப்படியே ஸ்னோ மாதிரி அப்படியே லைட்டாக அப்படியே தூரிக்கிட்டே இருக்கணும். வெயில் வந்து கரெக்டாக அதேமாதிரி வெயில் வந்து 1 மணி நேரம் கண்டினியூஸாக வெயில் அடிக்கணும். அதுக்கப்புறம் வெயில் அடிக்கக்கூடாது. அப்படியே லைட்டாக அப்படியே டல் ஆகிடும். எதுக்காக அந்த வெயில் அடிக்கிற அந்த 1 மணி நேரம் அப்படின்னா, நிறைய வீட்டில் வந்து துணியெல்லாம் காய போடுவாங்கல்ல. ஸோ அதனால் துணி காய போடுறதுக்காக. ஆனால் நம்மளால சொல்லுவாங்க, சும்மா வெயில் அடிக்கும் போது அச்சச்ச நான் வெயில் கொஞ்சம் வெயில் அடிக்குது, இந்த வெயிலே அடிக்கலன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவங்களுக்கு வந்து அப்போ மழை பிடிக்குமா அப்படின்னா, மழை பெஞ்சா மட்டும் சச்ச என்ன மழை இது, சதன்னு இப்படிதான் இருக்கணும்னா இப்போ இப்படிதான் இருக்கணும். அப்போனா இவங்க தான் அப்படியே வடிவமைக்கணும், இந்த நேச்சர் அப்படியே வடிவமைக்கணும். இப்படி ஏதாவது நல்ல கடையாக இருந்துச்சுன்னா, நல்ல கடைனா இங்கே இருக்குது நல்ல கடை. நல்ல கடை இருந்துச்செல்லாம் எங்கேயுமே கிடையாது. என்ன நம்ம ஏரியா சைடில் கொஞ்சம் போயிட்ட பிறகு, அந்த சரௌண்டிங்கில் குடிச்சாதான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நான் அதிகமாக நிறைய இடத்துல கூட வெளியே கூட போய் தங்க மாட்டேன். எதாக இருந்தாலும் நம்ம வீடு, நம்ம இடத்துல இருந்தால் தான் வந்து ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு இதுவாக இருக்காது. எப்படின்னு சொல்ல முடியல. அதை வேறு எங்கே போய் ஸ்டே பண்ணாலும் வந்து அந்த ஒரு ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு, நம்ம இடம், நம்ம ஊர் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு. இந்த சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது கைஸ். கொஞ்சம் லாங்கில் போனால் தான் வந்து கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்காது. ஆனால் இப்போ எப்படி தோணுது அப்படின்னா, இந்த ஊரை விட்டுட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தனியாக ஒரு வீடு, நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்மளே விவசாயம் பண்ணி நம்மளே சாப்பிடணும். அந்த மாதிரி யாருக்கிட்டையும் எங்கேயும் பிடிக்கக்கூடாது. எப்படின்னா ஃபுல்லாக நேச்சர் காற்றுலையே உட்காந்துட்டு, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காந்துக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆடு மாடு கோழிங்க அப்படி வளர்த்துக்கிட்டு நம்மளே விவசாயம் பண்ணி நம்மளே சாப்பிட்ற மாதிரி, அதுதான் ஒரு அழகான ஒரு லைஃப். மற்றபடி இப்படி போகிறது, அதில் போய் சுற்றுறது, இப்படி போய் சுற்றுறது, வண்டியில் சுற்றுறது இல்லை. மாட்டு வண்டியில் போனோமா, இந்த ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்மலாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இது வண்டி இதுதான் லக்ஸுரின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இது லக்ஸுரி கிடையாது. என்னென்னலாம் லக்ஸுரி நினச்சி நம்ம வாங்குறோமோ, ஒரு காராக இருக்கோ இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் லக்ஸுரியே கிடையாது. எது லக்ஸுரி அப்படின்னா, ஒரு இயற்கையான காற்று, ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம், ஒரு இந்த நேச்சர் கூட நம்ம வந்து, நம்ம உடம்பு நேச்சர் தானே, இந்த நேச்சரோட வந்து நம்ம உடம்பு வந்து பின்னி பிணையணும், அதுதான் லக்ஸுரி. பட் நம்ம வந்து லக்ஸுரி எல்லாம் விட்டுட்டு நம்ம தனியாக அந்த இது பண்ணுறது, இதுதான் லக்ஸுரி, இப்படி இருக்க தான் லக்ஸுரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்படி இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் இருக்க முடியாதே. ஒரே நிமிஷம் இருக்கேன், அந்த அண்ணன் வந்து டோரை சரி லாக் பண்ணல. ஐயோ, ஆர்னு இருக்கிறேன், 40 ரூபா அடிக்கிறேன். டோரெல்லாம் வண்டியை வந்து ஓட்டுறாங்க, ஆனால் அதில் இண்டிகேஷன் கொடுவா காட்டாது.
பாருங்க, இவனும் டோர் பேக் சைடில் ஒருத்தர் மூடல டோரு, அதே மாதிரி ஃப்ரண்ட்ல ஒருத்தர் க்ளோஸ் பண்ணல டோரு. அவன் போயிட்டான், ஃப்ரண்ட்ல போனவன் போயிட்டான், பின்னாடி தான் ஒருத்தர் இருக்காரு. அதை ஓப்பன் பண்ணி வேற காமிச்சான் டோர்ன்ட்டு. நைஸ். ஓகே தம்ஸ் அப் தான் கைஸ். ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக டோர்லாம் வந்து லாக் பண்ணல அப்படின்னா அது ஒன்றும் ஆகாது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன, கொஞ்சம் யாராவது ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இப்படி சாஞ்சாங்க அப்படின்னாலே வந்து டக்குன்னு லாக் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மழை பெய்யுது, நல்ல காலத்திலே கண்ணு தெரியாது, இல்லை வேற மழை வேற. ஓகே தான். கொஞ்ச நேரத்தில் பாருங்க சுரண்ட ஆரம்பிச்சிட்டான். வண்டி கொஞ்சம் பழைய வண்டி ஆச்சா, பழைய வண்டி இது, ஆனால் சூப்பர் வண்டி. மழை பெஞ்சது, இப்போ அடுத்த செகண்ட் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே நைஸ். மழையில ஜாலியாக விளையாடிட்டு வராங்க, அது ஓகே. பையன் வந்து அந்த குட்டி ஒரு பையன் ஒருத்தவன் கையை கொஞ்சம் நல்லா ரொம்ப வெளியே நீட்டி இது பண்ணிட்டு இருக்கான். பைக்ல வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சைட்ல டக்குன்னு கட் பண்ணுவாங்கல்ல, கட் பண்ணும்போது டக்குன்னு பெண்டு ஏதாவது அடிக்கும் போது இதுவாயிடும். ஃபுல்லாக நீங்கள் வந்து என் கூடயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு இருக்கு. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டு பையனா, உங்கள் வீட்டில் ஒரு அண்ணனோ தம்பியோ யாராக இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒரு படமே எடுத்துடலாம் போல கைஸ். இந்த ஒரு ரொம்ப கொஞ்சம் வெயில் ரொம்ப டல்லாக தெரியுதோ, பிளாக்காக தெரியுதுல, பிளாக்கிஷா. இந்த மைண்டில் வந்து இந்த மூவி எடுக்கிறது கூட ஒரு இது இருக்கும். ஒரு இங்கிலீஷ் மூவி தான் ஒன்று பார்த்தேன். அந்த மூவியில் வந்து ஃபுல் படமும் வந்து அந்த ஃபுல்லாக காரில் மட்டும்தான். எங்கே இருக்கும் கேமரானா, இங்கே ஒரு கேமரா, அந்த எண்டில் ஒரு கேமரா, ஃப்ரண்ட் வியூவுக்கு ஒரு கேமரா, பேக் வியூவுக்கு ஒரு கேமரா, கீழே ஒரு ரோடு கவர் பண்ணுற மாதிரி ஒரு கேமரா. அவ்வளோதான், ஒரே ஒரு ஆள் தான். அந்த மூவி எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது, நேம் ஞாபகம் வர மாட்டேங்குது, பட் அது நல்லா இருக்கும். யாராச்சும் அந்த மூவி வந்து ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க சரியா. எத்தனை பேர் கடை சொல்றீங்க பார்ப்போம். கால் வரும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த படத்தில் வந்து அவன் பாட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் ஏதோ போயிட்டே இருப்பான். பார்த்தா கார்லேயே வந்து சில பிரச்சனைகள்லாம் வரும். காரில் பிரச்சனை கிடையாது, ஃபோன் காலில் வரும் பிரச்சனை. ஸோ அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே வந்து அவங்க கார் ஓட்டி ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. எனக்கு அப்போ பார்த்தது எனக்கு சரியா ஞாபகம் வரல. படமே கூட சரி, படத்தில் அந்த ஒரு சீன் ஞாபகம் இருக்கும். ஆனால் அது அந்த என்ன ஒரு கான்செப்ட் நோக்கி எடுத்தாங்க தெரியல. ஏன்னா இங்கிலீஷ் படம்ல. நான் அப்போ பார்த்தேன், ஆனால் இப்போ கொஞ்சம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் விளங்கும். என்ன எதை தழுவியவர்கள் அதை எடுத்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் பிறந்துட்டு பாருங்க, தமிழே வந்து வாயில நுழைய மாட்டேங்குது. எதை தழுவியவர்கள் அந்த படத்தை
இயக்கி இருக்கிறார்கள் என்று தூய தமிழிலே பேசி ஒரு வீடியோ எடுக்கலாம் போல. அது தனியாக நம்ம வந்து ஒன் டே சேலஞ்ச் பண்ணலாம். ஒன் டே சேலஞ்சில் வந்து நான் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் முழுசாக இல்லை, நான் கிட்டத்தட்ட எத்தனை நாள், ஒரு 4 days 5 days இருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக தூய தமிழில் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தேன். அந்தமாரி ட்ரை பண்ணுங்க. நல்லா கட்சிக்காரங்க மாதிரிலாம் இருக்காது, அது ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருக்கும் நான் பேசுனது. தெரிய அது கொஞ்சம் பேச ஆரம்பிச்சானா இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நம்ம நார்மலாக பேசிகிட்டே இருக்கோமா, ஓகே. ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம கண்டினியூஸாக நம்ம தூய தமிழில் பேசணும்னு வச்சுங்களேன், இந்த லாங்குவேஜ் மறந்துடுது. நம்ம இப்போ பேசுகிறோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்லாங் ஃபுல்லாக மறந்துட்டு அந்த ஸ்லாங் தான் வருது. நம்ம எதை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த ஸ்லாங் தான் வர ஆரம்பிக்குது. நம்மளுக்கே வந்து நம்ம இந்த ஒரு ஸ்லாங் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கூட நமக்கு கொஞ்சம் ஒரு பயமாக இருக்குது. ஐயோ என்னடா இது போயிடுச்சோ, இந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பயம் வரும். அது ஏன்னு தெரில. பட் நீங்களும் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் இப்போ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு வாரம் வந்து நான் சொன்னல தமிழ் பேசுறது அப்படின்ட்டு, இந்த 1 week ஃபுல்லாக நீங்கள் அப்படி தமிழ் பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சும்மா நீங்கள் நார்மலாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட கூட நீங்கள் பேசுறதுக்கு வந்து உங்களுக்கே ஏன் தெரியல ஒரு பதட்டமாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு சரியா. நம்மளுடைய இப்போ பேசுகிறோம்ல, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இதுவே நம்மளுக்கு மறந்து போயிடும். ஒரு 2 days கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம பார்க்கணும், நம்ம வண்டி எடுத்து போயிட்டு பார்க்கணும். ஈசிஆரில் போயிடலாமா? டிராஃபிக் ரொம்ப இதுவாக இருக்குது. நான் ஓஎம்ஆரில் போனால் நான் எப்போ போய் சேர்றது? ஸோ ஈசிஆர்லேயே போக வேண்டியது தான். வர வர நான் கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டேன் கைஸ். அது ஏன்னு தெரில, உடம்பு வந்து வணங்க மாட்டேங்குது. அது எப்படி இருந்தாலும் சொல்ல முடியல, ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, ஓஎம்ஆர்லேயே போயிடுவோம். மைண்டு வந்து அப்பப்போ கொஞ்சம் மாறி மாறி இதுவாக இருக்கும். கரெக்டாக ரவுண்டானா, கரெக்டாக படு ரவுண்டானான்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அங்கே ஒரு டீ கடையில் நல்லாயிருக்கும், அந்த லுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். முன்னாடி காலேஜில் எல்லாம் இருக்கும்போது வந்து மேலே வந்து ஒரு குடிசை மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் முடிஞ்சிட்ட பிறகு கரெக்டாக ஒரு 2 மணி 3 மணி டைமில் போயிட்டு அங்கே தான் போய் டீ போடுறது. ஓஎம்ஆர்லேயே போயிடுவோம். ஆனால் என்ன, இப்போதைக்கு ஓஎம்ஆரில் போனால் இன்னும் ஒரு தலைவலியே ஆரம்பிச்சிடுச்சு டிராஃபிக்கு. ஐயோ, கொஞ்சமாவது கேப் பண்ணணும். தப்பு பண்ணிட்டேனே சிங்காரம், தப்பு பண்ணிட்டேன். அப்படி போயிருக்க வேண்டியது. ஐயோ, கொஞ்சம் இது பண்ணிட்டேன். இப்போ தான் சொன்னல, கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுன்னு சொல்லிட்டு ஓஎம்ஆரில் வந்து மாட்டி தலைவலி. வழிகிரி எதாவது இருந்துச்சுன்னா உங்களை பூந்து போயிடலாம். அவன் செல்ல அவன்லாம் நிற்க வேண்டியது தான். இப்போ முறைக்க கடுப்போ கடுப்பு. ஓகே காய்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், மறந்துடாதீங்க.
Don't forget that. Bye.